ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 15/3/2024 வெள்ளிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், சஷ்டி, கிருத்திகை, கீழ்நோக்கு நாள். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 4 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:46 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று நாள் முழுவதும் விஷ்கம்பம். கரணம் இன்று மாலை 4:26 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். யோகம் இன்று காலை 6:22 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு இரவு 9:46 மணி வரை சிறப்பான சித்த யோகம். அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் சுபிக்ஷங்களை அள்ளித்தரும். இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, அதுவும் இல்லாம கிருத்திகை. அதனால இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், முருகன் வழிபாடு. அதனாலே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் வணங்க மனதில் உள்ள குறைகள் கண்டிப்பாக நீங்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மேஷராசியில் குரு, ரிஷபராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கார். ஸ்ட்ராங்கா இருந்தாலே அது உச்சம். ரிஷபராசியில சந்திர பகவான் உச்சம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். கவலையே விட வேண்டாம். இதுவரைக்கும் நீங்க விட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே இன்னைக்கு தீர்ந்துரும் ஓரளவுக்கு. அடுத்தபடியா உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உயர்வு கண்டிப்பா இருக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு வேலையும் எடுத்தீங்கன்னா அற்புதமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா தொழில் வியாபாரம் அப்படிங்கும் போது ரொம்ப அருமையா இன்னைக்கு நடைபெறும். உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த லாபம்ங்கிறது இன்னைக்கு நீங்க கண்கூடா பார்க்கலாம். அடுத்தபடியே இல்லத்தரசிகள் அப்படிங்கும் போது உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை விட கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையா கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும். கல்வி பயிலும் குழந்தைகள், இந்த மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். அதுவும் முக்கியமா இந்த காதலர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அடுத்தபடியா வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். வருமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் அப்படிங்கும் போது புதிய மனை அல்லது புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். கொஞ்சம், ஏன்னா சில நேரங்களில் ஸ்லைட்டா குழப்பம் இருக்கும். ஆனா இன்னைக்கு குழப்பத்தெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியில உச்சமாறார். அப்படி இருக்கும்போதே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் சில நேரங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கலாம். அதனாலேயே கவனம் வாங்கணும்னு சொன்னேன். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா ஆதாயம் கண்டிப்பா இருக்கும். தொழில் வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் கவனம் இன்னைக்கு அதிகமாவே எடுத்துக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை தேவைப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில நன்மைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமான நாள் தான் சொல்லணும். செலவுகள் அதிகரிக்கும். அதுவும் ரிஷபராசியில சந்திர பகவான் உச்சமடைகிறதுனால இன்னைக்கு செலவுகள் செலவுகள் செலவுகள். ஒரு செலவு அற்புதமா நிறைவேற்றினீங்கன்னா அடுத்த செலவு ஆட்டோமேட்டிக்கா கதவை தட்டும். அதுக்காக கதவை மூடாம வைக்க முடியுமா சார்? மூடித்தான் வைக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை சந்தோஷமா பாருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு விரும்பி இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு கல்வியில ஒரு உயர்வு காத்திருக்கு. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் நீங்க தான். இன்னைக்கு அற்புதமான நாள். ஏன்னா இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திர பகவான் உச்சமா இருக்கார். அற்புதமான ஒரு நாள். ரிஷபராசியில இருக்கார். அதனாலே நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமா நிறைவேறும். மனசுல இன்னைக்கு காலையில எழுந்தவுடனே உங்களுக்கு ஒரு குதூகலம் தொற்றிக்கொள்ளும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னு, இந்த நாளை நீங்க ரொம்ப அற்புதமா உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கும் போது அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாக காணப்படும். சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு. அதை நீங்க செய்வீங்க பாருங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அற்புதமான ஒரு நாள். அதுவும் ரிஷபராசியில உங்களோட ஜீவனஸ்தானத்துல சந்திர பகவான் உச்சமடைஞ்சு சஞ்சரிக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள். 9ஆம் இடத்துல குரு பகவான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அப்படியே உங்களை தூக்கி விடுவார். டக் 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 டக்னு. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. கவலையே விடாதீங்க. சரியா? பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்ல. அதனால பிரச்சனைகளா பார்க்காதீங்க. சந்தோஷமான ஒரு நாள். சரியா? பொறுப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பொறுப்புகள் தேடி வரும். இவரை விட்டா ஆள் கிடையாதுன்னு உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி யாருக்கோ கொடுக்க வேண்டிய சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பு திட்டங்களை தீட்டி முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சூப்பர். ஏன்னா சந்திராசிரம விலைகெடுத்தனாலே உங்களுக்கு மனசுல ஒரு தெம்பு வந்துடும். அதிரடியா நீங்க செயல்பட போறீங்க. இன்னைக்கு கவலைகள்லாம் மறையும். ஜென்மராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு. டோன்ட் கேர். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம். அடி தூள் கலப்புங்க பாஸ், சரியா? அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மேல் அதிகாரிகள் தெரிந்து வந்த அந்த வேற்றுமை அதெல்லாம் உலகம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதி ஏற்படும். கணவன் வீட்டார் நல்ல பெயரை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றியடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு அசுர வளர்ச்சி காணப்படும். இருந்து வந்த இன்னல்கள் மறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் அப்படின்னாலும் உங்களுக்கு சந்திர பகவான் அஷ்டம ராசியில உச்சமடைகிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். அப்படின்னாலும் சில நேரங்கள்ல உங்களை இந்த சந்திர பகவான் சீண்டி பார்ப்பார். மனோகாரகன் இல்லையா, சீண்டி பார்ப்பார். ஜீவனாதிபதி வேற உங்களுக்கு. அதனாலே உங்களுக்கு என்ன கஷ்டங்களை கொடுக்கலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே நீங்க அவரை தொழுதுடுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு பாதி நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும். கவலைகள் குறையும். இருந்தாலும் கவனமா இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி பேசுற பேச்சுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாகன பயணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவா, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் கவனமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். கலகலப்பான நாள் சுவாமி, கலகலப்பான நாள். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அப்படியே ஒரு சிந்திக்க வைக்கிற அளவுல இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு பின்னி பிணைஞ்சு பெடல் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சமடைஞ்சு அற்புதமா இருக்க. நேரம் உங்க ராசியைத்தான் பாக்குற. கவலைகள் உனக்கேதப்பா, அப்படி இருக்கணும் இன்னைக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் தேடி வரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் அற்புதமா நிறைவேறும். ஆற்றல் அதிகரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். அதனால குடும்பத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசலாம் வார்த்தையில.
அடுத்தபடியா உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் தேடி வரும். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு யோகா, தியானம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணுவீங்க. அதனாலே உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இருந்தாலும் மாற்று மருத்துவத்தை நாடுவீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கார். ரிஷபராசியில உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையா இருப்பா. நீங்க குழந்தைகளை என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போறோம், எள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட பிரியம் அதிகமாகும். அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும். 3ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு தெளிவான சூழ்நிலையை கொடுப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு வேலை பளு குறையும். சக ஊழியர்கள்லாம் போட்டி போட்டு உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதனாலேயே உங்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மன நிம்மதி உண்டாகும். இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் குடும்பத்துல குழந்தைகள் ஆதரவா இருப்பாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரும். அதேமாதிரி நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதொருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகம் சுகம் சுகம். என்னய்யா இன்னைக்கு அற்புதமான நாள் இல்லையா உங்களுக்கு? அதுவும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா உச்சம் அடைஞ்சிருக்கார். 3ஆம் இடத்துல குரு பகவான் பரவாயில்ல. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது பரவாயில்ல. இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு அத்தனை அனுகூலத்தையும் கொடுப்பார். குடும்பத்துல சிறுதூர பயணங்களுக்கு நீங்க திட்டம் போடுவீங்க. அதாவது உறவினர்களை அழிச்சுட்டு இல்லைன்னா உங்க குடும்ப உறுப்பினர்களை அழிச்சுட்டு போறதுக்கு ஒரு ஸ்மால் இதெல்லாம் செய்வீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்களின் வருகை கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதம் அற்புதம் அற்புதம். ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இன்னைக்கு இந்த காலையில எழுந்த உடனே ஒரு தைரியம் வரும் பாருங்க உங்களுக்கு. அப்பா அப்பா, அதெல்லாம் நீங்க ரசிக்கணும், ருசிக்கணும் சுவாமி. சரியா? இன்னைக்கு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துல சந்திர பகவான் உச்சமடைஞ்சு சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் அற்புதமா இருக்காரு. ஜென்மராசியில ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். டோன்ட் கேர், அடி தூள். அவ்வளவுதான். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தினப்பலன் இன்னைக்கு தான். அதனால இன்னைக்கு நீங்க அற்புதமான ஒரு நாளை அற்புதமா எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சில திட்டங்களை அருமையாக அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். எல்லா விதத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள் பலிதமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.